நீங்க எப்பவுமே ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் தான் போடுவீங்களா? யா. அப்படி அந்த ஒயிட் ஷர்ட்ல என்னதான் இருக்கு? வெரைட்டிஸ் பேபி. ஒயிட்ல வெரைட்டியா? ஆமா. ஆபீஸ் யூஸ்க்கு ராம்ராஜ் எவர்வின் விங்கிள் ஃப்ரீ ஒயிட் ஷர்ட், எமர்ஜென்சி மீட்டிங்க்கு நான் அயன் நானோ ஒயிட் ஷர்ட், ஃபன் பண்ண ஃப்ளெக்ஸி காட்டன், கூலா காட்டன் லெனன். இப்படி ஒயிட்ல என்னென்ன வெரைட்டிஸ் ராம்ராஜ்ல இருக்கோ அதெல்லாமே என்கிட்டயும் இருக்கு. ஒயிட்ல வெரைட்டி அதுதான் ராம்ராஜ் ஸ்பெஷாலிட்டி. சார் கிட்ட இல்லாத இன்னொரு ஸ்பெஷல் வெரைட்டி ராம்ராஜ் லக்ஸோ ஒயிட் ஷர்ட். ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் ₹995 only. நகர முடியாத நிலையில் இருக்கேன், நான் இல்லை அறியாமையில் இருக்கேன். அப்போ எனக்கு இறை கருணை கிடையாதா? ஒரு பெரிய கேள்வி இல்லையா அது? அந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா? ஆனால் அவர்களுக்கும் இன்னொருள் உண்டு, இறைவனுடைய கருணையும் இன்னொருளும் உண்டு. எப்பொழுது, எப்படி? இது எவ்வளவு பெரிய கேள்வி. சிவன் என்கின்ற வார்த்தையை அறியாதவர்கள் பிற மதத்தில் இருக்காங்க இல்லையா? அப்படியே கொரியாவுக்கு போவோம், ரோட்டில் போயிட்டு இருக்கிற ஒருத்தனை கூப்பிடுவோம், யூ நோ லார்ட் சிவா அப்படின்னா யார் அவர் கேட்பானா இல்லையா? அப்போ இந்த உலகத்தில் நாம் வணங்குகின்ற அந்த பரம்பொருளை அறியாதவனும் இருக்கத்தான் செய்கிறான். இப்போ ஒரு கேள்வி, அதை படைச்சவனு வந்தான், இப்போ அவனுக்கெல்லாம் இது தெரியாது. திருமூலர் இப்படி சொல்லியிருக்கிற விஷயம் தெரியாது. அவன்லேயும் கொடுக்க முடியாதவன் ஒருத்தன் இருக்கான் இல்லையா? கோயிலுக்கு போக முடியாதவன், வறுமையில் இருக்கிறவன், நகரக்கூட முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒருவன். அப்போ என்ன, அவனெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவன் இயலாதவன், அவனுக்கு இறைவனுடைய கருணை இல்லை என்று ஆகிறது. இறைவனையே அறியாதவன். இந்த இடத்துல நாம் அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், இறைவனை அறியாதவன் கூட அவனுக்கும் கருணை வருவதற்கு வழி இருக்கிறது. நீ என்ன அறிஞ்சிருக்கணுங்கிற அவசியமே இல்லைடா, நீ என் பேரை சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, நீ எனக்கு பூஜை பண்ணியிருக்கணுங்கிற கட்டாயமே கிடையாது, எதுவுமே எனக்கு தேவையில்லை. இன்னுரை உன்னிடம் இருந்தால், இன்னுரை ஒரு நல்ல வார்த்தை இருக்கு இல்லையா, அது உங்ககிட்ட இருந்தா அதை விட வார்த்தை நல்ல வார்த்தை சொல்றதுக்கு யார்கிட்ட போய் என்னத்தை கேட்கணும் இல்லையா? சோர்ந்து பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கும்போது அவருடைய தோளை தட்டி கொடுத்து, கவலைப்படாத, இது ரொம்ப தற்காலிகமான ஒரு துன்பம், இந்த துன்பம் வெகு சீக்கிரம் நீங்கிவிடும். இதுக்கு நான் ஒரு கதையாக உதாரணம் சொல்லலாம்னா அப்துல் கலாம் ஐயா வாழ்க்கையிலிருந்து சொல்லலாம். கலாம் ஐயா விமான துறை இருக்கு இல்லையா, அதில் ஏறி பறக்கணும், நிறைய அந்த துறையில் பெரிய சாதனை செய்யணுங்கிறதுக்காக படித்து, ஏரோநாட்டிக்கெல்லாம் படித்து அவர் அந்த துறையில் சாதிக்கிறதுக்காக பரீட்சை எழுதுகிறார். ஆனால் அதில் தோல்வி. இந்த நிலையில் இமயமலையில் இருக்கக்கூடிய சிவானந்த ஆசிரமம் இருக்கு இல்லையா, தற்செயலாக அங்கே போகும்பொழுது ரொம்ப மனசுக்குள்ள வருத்தத்தில் இருக்கார். நாம் விரும்பினது கிடைக்கல, நம்ம முயற்சி செய்தோம் நடக்கலை. எல்லாருக்கும் விரும்பினது கிடைக்காதது எல்லாருக்குமே இருக்கே, விரும்பினது கிடைச்சதுன்னு இங்கே இருக்கிற யாருமே சொல்கிறது இல்லையோ, எல்லாருக்கும் விரும்பாதது தானே. யாராவது அவங்கவுங்க படித்த படிப்புக்கு தகுந்த வேலையாக பார்க்குறோம் இல்லையா? கிடைச்சதை வைத்துக்கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அவருக்குள்ளேயும் அந்த குறை. அவர் இத்தனைக்கு லட்சிய கனவு கண்டார். ஏன்னா ராமேஸ்வரத்தில் வீடு வீடாக பேப்பர் போட்டவர், மிக அடிமட்டத்திலிருந்து மேலே வந்தவர், சின்சியராக படித்து, ஆனால் அந்த தேர்வு இருக்குல்ல அதில் வெற்றி பெற முடியல, தேர்வு ஆகலை அப்படின்னு சொல்லும்பொழுது இலக்கை நோக்கின பயணம். அப்போ அந்த இடத்துல சிவானந்த சுவாமி இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உனக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்று சொன்னால் இறைவன் உனக்கு வேறு ஏதோ ஒன்றை தர நினைக்கிறான். அந்த அடைப்பு இருக்குல்ல, மனசுக்குள்ளே இருக்கிற அடைப்பை அவர் எப்படி எடுத்து விடுறார் பாருங்க. இதை விட பெரிதாக ஏதோ ஒன்று உனக்கு தருவதற்கு இறைவன் ஆசைப்படுகிறான். அதனால கிடைக்காததை பற்றி கவலைப்படுவதை விடு, எதிர்காலத்தில் நீ இதை விட பெரிதாக ஒன்றை அடையப் போகிறாய், கடவுள் காரணம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன ஒரு ஆறுதல் கலாமுக்கு எப்போ புரிகிறது தெரியுமா? ஜனாதிபதி பிரமாணம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது. தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அதை குறிப்பிட்டிருக்கார். இறைவன் என்னை இந்த நாட்டு ஜனாதிபதி ஆக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான், நான் பைலட் ஆகி நான் ஃப்ளைட் ஓட்டிகிட்டு இருக்கேன், எனக்கு என்ன தெரியும், எனக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறதுங்கிற அந்த விஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விஷன் எனக்கு இல்லை. விஷன் இருக்கிறவன் தான் பெரிய ஞானி. ஞானம் அப்படிங்கிறது சாதாரணமானதல்ல, அறிவு வேறு ஞானம் வேறு.
அறிவினுடைய முதிர்ந்த பழுத்த நிலைதான் ஞானம். அறிவு நேற்று நடந்ததை யோசிக்க தெரியும், இன்று நடப்பதை வைத்துக்கொண்டு திட்டம் போடும். ஞானம் இருக்கு இல்லையா, அது பிறர்க்கு நடப்பதை எல்லாமும் கணித்து ரொம்ப அழகா அது பக்குவப்பட்டு இது இதில் போய் முடியும், இது இப்படி ஆகும், இது இதன் காரணமாக அப்படிங்கிறத உணர்வது. இன்னும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிகிற பாஷையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அறிவு SSLC, ஞானம் போஸ்ட் கிராஜுவேஷன். அறிவதே அறிவு, அறிய தெரிவதே, அறிய வருவதே அறிவு. உங்கள் ஒவ்வொருத்தருடைய அறிவும் நீங்கள் படித்த புத்தகம், நீங்கள் பழகின மனிதர்கள், நீங்கள் வாழும் சூழல், இவைகள் சார்ந்தது. அது எப்படியோ அதை பொறுத்துத்தான் உங்களுக்கு. அதனால தான் ஒருத்தருக்கு கூட ஒருத்தருக்கு குறைய. அடுத்து உங்களுக்கு நேரிடுகிற அனுபவங்கள் இவைகள் தான். உங்கள் மூளையோட இடம் 1300 கிராம். இந்த உலகம் எவ்வளோ பெருசு, அதை இந்த 1300 கிராம் காலிஃப்ளவரை வைத்துக்கொண்டு நாம் கணக்கு போடுறதுக்கு முயற்சி செய்து நமக்கு பிடிக்கிற ஒரு விஷயத்தை எல்லாம் ஒப்புக்கொண்டு இல்லாததையெல்லாம் நம்ம டப்பு டப்புன்னு இல்லைன்னு சொல்லி நான் அப்படிங்கிற அந்த அகந்தைக்குள்ளே அமர்ந்து கொண்டு நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அறியாமை நமக்கு ரொம்ப அதிகம். அறியாமை காரணமாக நாம் இப்படி எல்லாம் இருக்கோம். இதை யாரால நீக்க முடியும்? அறியாமை இருளை யாரால் நீக்க முடியும்? அப்போ இருளை நீக்கிறதுக்கு என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். வெளிச்சத்தை யார் தர முடியும்? பல வெளிநாடுகளில் வெற்றியாளர்களை உருவாக்கி ஏராளமான பக்தர்களின் வாழ்வில் விடிவெள்ளியாக திகழும் கர்ம வினைபோக்கும் ஆன்ம வெளிச்சம் ஞான குரு ஸ்ரீ ஈசன் அம்மாவின் தேக சித்தி யோக பயிற்சி எதிர்வரும் 28/4/2024 அன்று தஞ்சை சங்கம் ஹோட்டலில் நடைபெறுகிறது. நேரம் காலை 10:30 மணி முதல். அனைவரும் வருக. ஆத்ம ஞானம் பருக. உணர்வே மருந்து, உயிரால் அருந்து. மேலும் விவரங்களுக்கு 6374510974 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளிச்சத்துக்கான ஒரு வார்த்தை தான் 2 எழுத்து குரு. குருங்கிற ஒருத்தரால தான் அதை தர முடியும். ஒரு குரு, ஒரு பாருங்களேன், அந்த இன்னுரைன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த இன்னுரை ஒரு கலாமுக்கு எப்படி பயன்பட்டது, அது போல இப்போ நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் சோர்ந்து இருக்கும் பொழுது, அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது, நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம், பணம் கொடுக்க வேண்டாம், உங்களால் முடியாது, உங்ககிட்ட இல்லை, ஆனால் தட்டி கொடுக்கலாம், உற்சாகப்படுத்தலாம், உன்னால் முடியும்டா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எதுக்கு கைத்தட்டலுக்கு அப்படி ஒரு சிறப்பு? அது இன்னுரையினுடைய இன்னொரு பாஷை. அந்த சப்தம் என்ன? எது எப்போ 2 கையை சேர்க்கிறோம்? எப்போ? ஒன்று வணங்குவதற்கு, எப்போ பாரு இந்த கையால் காரியம் மாற்றுகிறோம், இல்லை வாங்கி வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்தணும். 2ஐயும் சேர்க்கறது 2 இடத்துல தான். ஒன்று தட்டுறதுக்கு, இன்னொன்று கும்பிடுறதுக்கு. அப்போ இந்த 2 சேர்றது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அப்போ பாருங்க எவ்வளவு பெரிய கருத்து. வரிசையாக சொல்கிறார், ஒரு புல்லை கொடுறா, இலையை கொடுறா, சாப்பாடு கொடுறா, முடியலையா கவலையே படாதடா, உனக்கு கடவுளை அறிந்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நீ பூஜை செஞ்சுருக்கணும், அபிஷேகம் பண்ணியிருக்கணும், மந்திரோபதேசம் ஆகிருக்கணும், தவம் பண்ணியிருக்கணும், அது எதுவுமே தேவையில்லை. நல்ல வார்த்தை கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. வள்ளுவன் இதைத்தான் கொஞ்சம் மாற்றி இப்படி சொன்னான். யாருக்கும் நம்பிக்கை தருபவனாக இரு. உன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு நம்பிக்கை தருபவனாக இரு. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பூரா பயமுறுத்துறவன் தானே. இப்படி 3000 பாட்டு 4 வரிக்குள்ள எளிதில் புரிகிற விதத்தில் ஒன்றும் ஞான கடல் கடைஞ்செடுத்தது. ஒவ்வொரு பாட்டும் நமக்கு திசை காட்டும் கருவி. உன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய இருளை யாரால நீக்க முடியும்? குருவாக நீக்க முடியும். அந்த குருவை தொட்டு ஒரு பாட்டை பாடியிருக்கார். குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார். ஒரு குருவை ஒருத்தன் பிடிச்சிக்கல, ஒருத்தனுக்கு குரு இல்லை, குரு யாருன்னு ஒருத்தனுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் அவன் என்ன ஆவான் தெரியுமா? அவர் அதைத்தான் சொல்றார். குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார். எப்படி ஆவார் தெரியுமா? குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார். குருடுன்னா என்ன? எதுவுமே இல்லாமல் அந்தகாரம், இருள் சூழ்ந்த நிலை. ஒரு குரு இல்லைன்னா இருள் சூழ்ந்த ஒரு நிலை. அந்த இருள் சூழ்ந்த நிலையில் ஒரு குரு இல்லை அப்படின்னு சொன்னா
நீ எங்க போய் சேருவ தெரியுமா? குருட்டினை நீக்கா குருவினை. அதெல்லாம் நீக்காதவன் யாரு? வீணா போனவன், உனக்குள்ள ஆசை மூட்டுறவன், டாஸ்மாக் கூப்பிடுறவன். பார்த்துப்பா, இதை ஒருத்தன் செஞ்சு அடி வாங்கினா, நீ செஞ்சு மாட்டிக்காத, பக்கத்து இலைக்கு பாயசம் அப்படிங்கிறவன். நம்மளை சுற்றி இப்படிப்பட்டவர்கள். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஆசை தெரியுமா? நம்ம பேச்சை கேட்குறவங்க நம்ம சுற்றி இருக்கணும். நம்ம என்ன சொன்னாலும் ஆமாம் 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 அப்படிங்கிறவன் தான், அவனை தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். முட்டாளாக சுற்றி இருக்கணும், நாம் மட்டுமே அவனுக்கு நடுவில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் என்னைக்கு வளர்றது? நாம் தான் முட்டாளாக இருக்கணும். நம்மை சுற்றி இருக்கிறவன் ஒவ்வொருத்தனும் புத்திசாலியாக இருக்கணும், நமக்கு மேலாக இருக்கணும் அப்படின்னு யார் நினைக்கிறார்களோ அவன் தான் வளருவான். ஏன்னா நீ தப்பு பண்ணால் கூட அவன் உன்னை தப்பு பண்ண விட மாட்டான். ஏன்னா அவன் என்னிலும் மேலானவன். இப்படிலாம் போகாத. அறியாமல் செய்தாலும் மன்னிப்பான், அருந்து செய்தாலும் மன்னிப்பான். ஏன்னா அவன் பெரியவன், விசாலமான மனம் கொண்டவன். அப்போ நாம் நம்மிலும் மேலானவர்களோடு பழகணும். அதுக்கு பேர் தான் சத் சங்கம். இந்த சத் சங்கம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப எளிய உதாரணம் சொல்லுவார்கள். யாரை வச்சு? அனுமனையும் சுக்ரீவனையும் வாலியையும் வைத்துக்கொண்டு. ரெண்டு பேருமே வானரர்கள். இதுல வாலியினுடைய தோழன் யார் தெரியுமா? ராவணன். சுக்ரீவனுக்கு யார் கிடைத்தார்? அனுமன் மூலமாக ராமன். வாலி என்ன ஆனா? வதங்கி போனான், வதம் செய்யப்பட்டு. சுக்ரீவன் என்ன ஆனா? இழந்த ராஜ்யத்தை திரும்ப பெற்றான். ஏன்னா இவன் நல்வழி காட்டுபவன், இவன் தசரத புத்திரன், இவன் தச தலைகளை உடையவன். 10 தலையும் 10 விதமா மேஞ்சது. ஒரு தலை கூட ஒரு பேச்ச கூட கேட்கல. இவன் ரதங்கள் இருக்குல்ல, 10 குதிரைகள் இருக்கிற ரதத்தை கட்டி ஓட்டினவன், அவனுடைய புதல்வன். அதாவது 10னா ஐம்புலன், அந்த ஐம்புலன்களுடைய செயல் ரெண்டும் சேர்ந்தது தான் 10. அதைத்தான் ராவணம் அப்படின்னு நாம சொல்றோம். இன்னும் சொல்ல போனா ராவணன் அப்படிங்கிற பேரை பிரிச்சு பார்த்தா இராவண்ணன். இரவு என்ன? கருப்பா இருக்கக்கூடிய மனதை உடையவன். அவனுக்கு என்ன தெரியுமா? அவன் அவங்ககிட்ட வெளிச்சமே இல்லைன்னு அர்த்தம். சுத்தமா வெளிச்சம் இல்லாதவன். நீ இருள், நீ அங்க இருள்கிட்ட போனேன்னா அவ்வளவுதான் காலி அப்படின்னு அர்த்தம். இவன் சூரிய குலத்தினுடைய ராமன் யாரு? சூரிய குலத்தில் பிறந்தவன். சூரியன் யாரு? ஒளி புதல்வன் இவன். அப்ப நீ யாரை பற்றிக்கணும்? பற்றி கொண்டவர்கள் என்ன ஆனார்கள்? ஒருத்தன் இந்த கதி ஆனா, இவன் இந்த கதி ஆனா அப்படிங்கிறது. அப்ப குரு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஸ்தானம். குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு இருளை விலக்குபவர், இருட்டை நீக்குபவர். பல வெளிநாடுகளில் வெற்றியாளர்களை உருவாக்கி ஏராளமான பக்தர்களின் வாழ்வில் விடிவெள்ளியாக திகழும் கர்ம வினைபோக்கும் ஆன்ம வெளிச்சம் ஞான குரு ஸ்ரீ ஈசன் அம்மாவின் தேக சித்தி யோக பயிற்சி எதிர்வரும் 28/4/2024 அன்று தஞ்சை சங்கம் ஹோட்டலில் நடைபெறுகிறது. நேரம் காலை 10:30 மணி முதல். அனைவரும் வருக. ஆத்ம ஞானம் பருக. உணர்வே மருந்து, உயிரால் அருந்து. மேலும் விவரங்களுக்கு 6374510974 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அப்ப நம்மளை சுத்தி எல்லாரும் நமக்கு குருவா இருந்துட்டாங்கன்னா, குருவுக்கு வயசெல்லாம் கிடையாது. நரைச்சிருக்கணும், தாடி வச்சிருக்கணும், காவியோடு இருக்கணும், அப்போ தான் நான் குருன்னு ஏற்றுக்குவேன். கதையே ஆகாது. 3 வயசு குழந்தை குருவாக இருக்கலாம். நம்ம மதத்தில் வயதெல்லாம் கணக்கு இல்லை, அறிவு தான் கணக்கு. சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு இடையன் கேட்டான். கேட்டது ஒரு பாட்டி கிட்ட. இந்த பாட்டி அவளை போல பாடினவ கிடையாது. இனிமே நான் சிந்திக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இனிமே நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் நான் படித்தது, எனக்கு இனிமேல் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லைன்னு ஒரு திமிர் அவளுக்குள்ள. அந்த திமிரை அடக்கிறதுக்கு வந்தானே. உனக்கு இப்படி ஒரு திமிர் வரலாமா? உனக்கு வரலாமா? நீ அவ்வளோ தெரிஞ்சவளா? உனக்கும் ஒன்று தெரியாது அப்படின்றத இந்த உலகத்துக்கு உணர்த்தி, உனக்கு முதல்ல உணர்த்தி அதன் மூலமாக இந்த உலகத்திற்கு உணர்த்துறேன் அப்படிங்கிறதுக்காக தான் நாவல் மரத்தடியில் உட்காந்து அவகிட்ட சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டான். பாட்டி உலகத்தில் எதையோ கேள்விப்பட்டிருக்கா, சுட்ட பழம் சுடாத பழம்னு கேள்விப்பட்டதே இல்லை. அது என்னப்பா சுட்ட பழம் சுடாத பழம்னா அடுத்த கேள்வி திருப்பி கேட்பான். உனக்கு எல்லாம் தெரியும்னாங்க, இது கூட தெரியலையான்ட்டான்னா. பாட்டிக்குள்ளேயும் தாழ்வு மனப்பான்மை.
அவள் என்ன பண்ணா, ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டாள். நாம் சுட்ட பழம் வேணும்னு கேட்போம், இல்லை சுடாத பழம் வேணும்னு கேட்பான். அவன் கொடுப்பான். அதை வைத்து கொண்டு சுட்ட பழம் எதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அவள் கொஞ்சம் கார்பரேட் புத்தி, அவளுக்கு டெக்னிக்கலாக யோசித்து கொடுன்னா. அதே போல் மரத்தை உலுக்கினா பழம் கீழே விழுந்தது, மண்ணெல்லாம் ஒட்டுனுச்சு, எடுத்தான், வாய்க்கிட்ட வச்சான், கொடுத்தான். பாட்டி ஃபுன்னு ஊதினா மண்ணை. கேட்டான், சுட்ட பழமா, பழம் சுடுதா அப்படின்னா. அப்போ தான் புரிஞ்சுது, ஓஹோ வாயால் ஊதுறோம், சுட தானே ஊதுவோம். நான் தூசுக்காக ஊதினாலும் இதுதான் சுட்டதா, இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா, இது கூட தெரியலையே எனக்கு. அது முடிந்த புள்ளி இருக்குல்ல, அது இது கூட தெரியலையே எனக்கு அப்படின்னா. கேட்ட விதம் இருக்குல்ல, அது உனக்கு போய் எல்லாம் தெரியும் நினச்சிட்டு இருந்தேன் பாரு அப்படின்னா. அடுத்த வரி, இந்த கரெக்டாக வட்டத்தில் இருக்கக்கூடிய மையத்தில் அம்பு இருக்குல்ல, அதை மிக சரியாக அடிக்கிறதுக்கு சமம். எப்பேற்பட்ட இரும்பையும் பிரேக்கிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று உண்டு, அங்கே தொட்டிங்கன்னா முறிஞ்சிரும். எவ்வளவு பெரிய மனிதனையும் அடிக்கிற இடம் தெரிஞ்சு அடித்தா கீழே விழுந்துருவான். அடித்தான், கரெக்டாக கழவையும் புரிஞ்சுக்கிட்டா. இவன் சாமானியப்பட்டவன் கிடையாது, மேயறவனே இல்லை, இவன் மேய்க்கிறவன். ஆடு மாடு மேய்களை மேய்க்கிறவன் இல்லை, அதுக்கும் மேலே உலகத்தை மேய்க்கிறவன். இல்லைன்னா இந்த கேள்வியை என்கிட்ட இவன் கேட்பானா அப்படின்னு அடுத்தவனை பார்த்து கேட்டா, யாரா நீ? கருங்காலிக்கு நாணாத கோடாரி சிறு கதளி தண்டுக்கு நானும். அப்போ என்ன சொல்கிறா, இந்த கருங்காலி இருக்குல்ல, அது அவ்வளோ உறுதியானது, அதுக்கு இந்த கோடாரி அதை வெட்டிடுமா. ஆனால் ஒரு வாழை தண்டை வெட்டி அது ஒன்றும் இல்லாமல் போயிடுமா. அந்த மாதிரி கருங்காலிக்கு நாணாத கோடாரி சிறு கதளி தண்டுக்கு நாணின் எதிரா. உலகத்தில் பெரிய பெரிய ராஜா, சேரன், சோழன், பாண்டியன், போனவன் வந்தவன் எல்லாத்தையும் போயிட்டு வான்னு சொல்லிட்டு வந்தேன், உங்ககிட்ட நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா. சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டா முருகன் காட்சி தந்தான். குருவுக்கு வயசெல்லாம் கணக்கு கிடையாது. மன இருளை யார் நீக்குகிறார்களோ அவர்கள் அவ்வளவு பேருமே குருநாதர்கள். குருவினுடைய பெருமைகளை நான் எவ்வளவு தான் வார்த்தைகளில் சொன்னாலும் ஒரு கதை வழி சொல்லும் பொழுது உங்களுக்கு புரிவது போல வேறு ஒன்றுக்கும் புரியாது. குருநாதர்கள் ஒரு எளிதில் நமக்கு புரிய வைத்து விடுவார்கள். பெரிய விஷயம், சிக்கல்களை எல்லாம் நிமிஷத்தில் அப்படி எடுத்து விட்டுருவாங்க. ஒரு சீடன் இருந்தான், குரு கிட்ட கேட்டான், கடவுள் எல்லாவற்றையும் அவர்தான் படைத்தார் அப்படின்னா. அது பெரிய பேருண்மை. முள்ளையும் படைத்தார், மலரையும் படைத்தார், அமிர்தத்தையும் படைத்தார், விஷத்தையும் படைத்தார், ஆட்டையும் படைத்தார், அதை சாப்பிட்ற மாட்டையும் படைத்து, புலியையும் படைத்து, சிங்கத்தையும் படைத்து, எல்லாத்தையும் படைத்தவர் அவர் தானே, அதில் என்ன சந்தேகம்? அதைத்தான் அவர் சொன்னார். உடனே சீடனை எழுந்து கேட்டான், அப்போ நல்லவன் கெட்டவனை அப்படின்னு கேட்டான். எல்லாத்தையும் அவர் தாண்டா படைச்சார், அவர் தாண்டா நம்முள் இருந்து இயக்குகிறார். அப்படின்னா தப்பு பண்ணுறவனை ஏன் கூப்பிட்டு திட்டுற? அதுவும் அவரோட செயல் தானே. யாராவது ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா, ஏண்டா தப்பு பண்ண, அறிவில்லையா உனக்கு அப்படின்னு ஏன் கேட்குற? கடவுள் அவங்ககிட்ட தப்பு பண்ண வச்சிருக்கார் அப்படின்னு அதை எடுத்துக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டான். இதுக்கு நம்ம எவ்வளோ இந்த மாதிரி கேள்வியெல்லாம், கொயக்தியான கேள்வியெல்லாம் நிறையா நம்ம லைஃப்பில் நிறையா கேட்டிருப்போமே. நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? அதிக பிரசங்கி, வாய மூடு, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, பெருசாக கேட்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனால் மனசுக்குள்ளே சொல்லிப்பாங்க, நல்ல கேள்வி தான், எனக்கு எதுக்கு பதில் தெரியல. அன்றைக்கி ராத்திரி அந்த குருகுலத்தில் எல்லாருக்கும் பால் கொடுப்பாங்க. குரு என்ன பண்ணார் தெரியுமா? அந்த கேள்வி கேட்டவனுக்கு சாணியை கொண்டு போய் கொடுன்னார். எல்லாருக்கும் பாலை கொடுத்துட்டு அவனுக்கு மட்டும் சாணியை கொண்டு போய் கொடுத்தாங்க. என்ன எனக்கு சாணி, எல்லாருக்கும் பால் அப்படின்னா, ரெண்டும் பசுவிடம் இருந்து தான் வருகிறது, உனக்கு தான் எல்லாம் ஒன்றுன்ட்டு இல்லை. அப்போ சாணியை ஒன்றை பொறுத்த மட்டும் ஒன்று தானே, சாப்பிடு. அப்போ இங்கே மட்டும் பகுத்து நமக்கு பால் தான் நம்ம உடம்புக்கு ஏற்புடையது, அதுதான் நல்லது, சாணியை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு தான் பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல அந்த இடத்துல நம்ம நாக்குக்கு தகுந்தாற்போல், நம்ம சௌரியத்துக்கு தகுந்தாப்போல் நம்ம ஆய்க்கிறோம். புலன்கள் கிட்ட நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கோம். முள்ளை பார்த்தா கால் வைக்கிறதில்ல, செருப்பு போட்டுக்கிறோம். சூடாக இருக்குன்னா கொடை பிடிச்சிக்கிறோம், குளிர்னா போத்திக்கிறோம். உடல் சார்ந்த சகல விஷயங்களிலும் எச்சரிக்கையாக இருக்கும். மனம் சார்ந்த விஷயங்களில் இந்த தெளிவு நமக்கு இல்லை. தெளிய வைப்பதற்கு ஆட்கள் இல்லை. யாரால தெளிய வைக்க முடியும்? குருவால தெளிய வைக்க முடியும். ரொம்ப சிம்பிள். பால் சாணி ரெண்டையும் வைத்துக்கொண்டு நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிட்டார். இந்த மாதிரி எத்தனை கேள்வி. எல்லா இடத்துலையும் சாமி இருக்கு, எதுக்கு கோயிலுக்கு போற? நீ தானே சொன்ன தூண்லும் இருக்கார் துரும்பிலும் இருக்காருன்னு சொல்லிட்டு அங்க போய் அந்த இடத்துல முட்டி மோதி அந்த சன்னதிக்குள்ள போய் அங்க அந்த இடத்துல மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி நடந்துக்கிறீங்களே, நல்ல கேள்வி தானங்க இது, நியாயம் தானே?
அதுக்கு காஞ்சி பெரியவரில் அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் ரொம்ப அழகாக பதில் சொன்னார். உடம்பு பூரா ரத்தம் ஓடுகிறது, ஆனால் ரத்தம் எனக்கு வேணும் அப்படின்னும் போது ஏதாவது ஒரு இடத்துல ஊசியை குத்தித்தானே எடுக்கிறேன் இல்லையா? பசுவோட உடம்பு பூரா பால் இருக்குது, ஆனால் அதனுடைய மடி வழியாக தானே நாம் எடுக்கிறோம். இப்போ மடின்னு ஒன்று தேவை இல்லையா, ஒரு வழி வேணும் இல்லையா? அதுபோல் எங்கும் நிறைந்த இறையை ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலே இருந்து வெளிப்படச் செய்து பற்றி கொள்ளுகிறோம், அவ்வளவுதான் அப்படின்னார். இந்த பதிலை எப்படி மறுக்க முடியும்? இந்த பதிலை எப்படி மறுக்க முடியும்? சாமிக்கு நிவேதனம் வைக்கிறோம், நம்ம பசங்க கேட்குறாங்க சாமி சாப்பிடுன்னு தெரிஞ்சால் வைப்பாரா? நிஜமாக எங்கள் அப்பா இருக்கார், நிஜமாக சாப்பிடுவார்னு தெரிஞ்சால் இவ்வளோலாம் செஞ்சு வைக்கவே மாட்டாங்க. எங்கள் வீட்டில் எந்த வீட்லேயும் வைக்க மாட்டாங்களே. கோகுலாஷ்டமிக்கு என்னென்ன பண்ணி வைக்கிறோம் கொண்டாந்து, அவ்வளவும் காலி ஆயிரும்னு தெரிஞ்சால் செய்யவே மாட்டோமே. கடவுளுக்கு நாம் கொடுத்து என்ன, அவர் தான் நமக்கு கொடுக்கணும். அவர் படைத்த உலகத்தில் அவருக்கு நாம் கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பிளேட்டை திருப்பியில் போட்டிருப்போம் இல்லையா? இதை கேட்குறாங்க, சாப்பிட மாட்டாருங்கிற தைரியத்தில் தான் எல்லாம் படைக்கிறோம், அப்புறம் நாம்ளே சாப்பிட்டுக்கிறோம். இது எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலை, சாமியே ஏமாத்துறது இல்லையா? இது ஒரு கேள்வி. இந்த கேள்வியை அப்படியெல்லாம் அலட்சியப்படுத்திட முடியாதே, நியாயமான கேள்வி தானே. இதுக்கு எத்தனை பேரால் பதில் சொல்ல முடியும்? பெரியவர் பதில் ரொம்ப அழகாக சொன்னார். ஒரு புஸ்தகத்தை எடுத்து கொடுத்தார், அதில் இருக்கிற மந்திரத்தை படிச்சுட்டு வான்னு சொன்னார். மந்திரத்தை படிச்சுட்டு வந்தான். இந்த புஸ்தகத்தில் இருக்கிறது உனக்கு வந்துருச்சான்னு கேட்டார். படிச்சுட்டேன் சொல்லு அப்படின்னார். அந்த புஸ்தகத்தில் இருக்கிறது அப்படியே சொன்னான். அப்போ அவர் அடுத்து கேட்டார், அப்போ இந்த புஸ்தகத்தில் இருக்கிறது உனக்கு வந்தாச்சு இல்லையா அப்படின்னு கேட்டார். ஆமாம் வந்தாச்சு அப்படின்னா, அப்போ இந்த புஸ்தகத்தில் அது இருக்கக்கூடாது இல்லையான்னு கேட்டார். ஏன்னா அதுதான் இங்கேருந்து அங்கே வந்துருச்சு இல்லை அப்படின்னார். அவன் சொன்னான், அது எப்படி அச்சடிச்சது அங்கேயே தானே இருக்கும், அது எல்லோரும் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம், எடுக்க அது குறையாது இல்லையா அப்படின்னார். அப்படி தான் நிவேதனம், வாசம் அவனுக்கு, அன்னம் நமக்கு. வாச வடிவத்தில் அவன் எடுத்துக்கொள்ளுகிறான், அது குறைவதில்லை. குயுக்தியான அறிவை கடந்த சிந்திப்பதற்கு கஷ்டமான பல கேள்விகள் நான் சும்மா சாம்பிளுக்கு சொன்னேன். இதுக்கெல்லாம் குருவால தான் பதில் சொல்ல முடியும். பல வெளிநாடுகளில் வெற்றியாளர்களை உருவாக்கி ஏராளமான பக்தர்களின் வாழ்வில் விடிவெள்ளியாக திகழும் கர்ம வினைபோக்கும் ஆன்ம வெளிச்சம் ஞான குரு ஸ்ரீ ஈசன் அம்மாவின் தேக சித்தி யோக பயிற்சி எதிர்வரும் 28/4/2024 அன்று தஞ்சை சங்கம் ஹோட்டலில் நடைபெறுகிறது. நேரம் காலை 10:30 மணி முதல். அனைவரும் வருக. ஆத்ம ஞானம் பருக. உணர்வே மருந்து, உயிரால் அருந்து. மேலும் விவரங்களுக்கு 6374510974 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட பதில்கள் இருக்கிறதே, இதை விட நம்ம உடல் சார்ந்த கேள்விகள், உள்ளம் சார்ந்த கேள்விகள், வாழ்க்கையில் மாயை சார்ந்த கேள்விகள். ஏன் பாவம் செய்கிறேன், இறந்த பிறகு என்ன ஆறேன், எங்கே போகிறேன், ஏன் ஒருத்தருக்கு ஆண் குழந்தை பிறக்குது, ஏன் ஒருத்தருக்கு பெண் குழந்தை பிறக்குது, ஏன் நம்ம விரும்பின குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, உண்மையில் இந்த உடம்பில் உயிர் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது, உயிர்னு சொல்கிறோமே அது எப்படிப்பட்டது, அது எந்த மாதிரி, இப்படி எத்தனை கேள்விகள் நம்மளை தொட்டு, எத்தனை கேள்வி. இந்த கேள்விகள் அவ்வளவுக்கும் உங்களுக்கு விடை தெரிய வேண்டும் என்று சொன்னால் திருமந்திரம் 3000 பாடல்களை தினம் ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிக்கும் பொழுது இந்த பாடல்களுக்கான விடைக்குள்ளே நம் வாழ்க்கைக்கான அவ்வளவு விஷயங்களும் அடங்கி இருக்கிறது. திருமந்திர பாடல்களில் ஒரு 20-25 பாட்டுக்கு உங்களுக்கு பொருள் தெரிந்திருந்தாலே போதும். நீங்கள் மிகப்பெரிய மேதையாக, வாழ்க்கை தெளிவுள்ளவராக, நீங்கள் எந்தெந்த உயரத்திற்கு போக முடியுமோ அந்தந்த உயரத்திற்கெல்லாம் போகலாம். ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின். இது எவ்வளோ பெரிய விஷயம். கடவுள் மேலே கூட ஆசை வைக்காதரா. ஆசை அருமின் தான் எனக்கு ரொம்ப பிடித்தது. என்னங்க கடவுளை தான் வணங்கணும்னு சொல்கிறோம், அந்த ஈசன் தான் எல்லான்னு சொல்கிறோம், ஆனால் அவன் மேலே கூட பற்று வைக்காத அப்படின்னு சொல்கிறது இருக்க, அது என்னது? எப்படி அவனால் பூமிக்கு வந்து அவனால் ஞானம் பெற்று அவனால் சிவபெருமான் என்ன சொல்கிறான்னு தெரியுமா? திருமூலரை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறது, என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன் தன்னாய் நன்றாய் தமிழ் செய்யுமாறே.
அவன் எதுக்குடா என்ன திருமூலன் ஆக்கியிருக்கான் தெரியுமா? தமிழில் தன்னை பற்றி, அவனை பற்றி, அவன் படைத்த உலகு பற்றி, அந்த உலகத்து மனிதர்கள் பற்றி, அந்த மனிதர்களுடைய வாழ்க்கை பற்றி, அந்த வாழ்க்கை நுட்பங்கள் பற்றி எல்லாம் நல்ல தமிழில் போய் சொல்லிட்டு வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன அனுப்பிச்சிருக்கான். என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாய் தமிழ் சீமர, தான் வேற இந்த உலகம் வேற இல்லை, அவன் வேற இந்த உயிர்கள் வேற இல்லை. நமக்குள்ள இருக்கான், உங்களுக்குள்ள இருக்கான், எல்லாருக்குள்ளேயும் இருக்கான். உணர்வதில் தான் நம்ம வாழ்க்கை. அது உணர்றதுக்கு சந்தர்ப்பம் தான் வாழ்க்கை. எப்படி உணர்றோம், எப்படி புரிஞ்சுக்கிறோம், எப்படி அடையாளம் கண்டுக்கிறோம், எப்படி அப்புறம் அவனுக்குள்ள நாம் ஒடுங்கி எப்படி நாம் அவனுக்குள்ளே அடையிறோம், அது சொல்கிறதுக்கு ஒருத்தர் வெளியில் வேணும் இல்லையா? இப்படி போடா அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக ஆத்தியார்கள் சொல்லிக் கொடுக்கலன்னு சொன்னால் எழுத்து வசப்பட்டிருக்குமா, பேச்சு வசப்பட்டிருக்குமா, மொழி வசப்பட்டிருக்குமா? வெளியிலேருந்து வந்தது தானே கொள்முதல். அப்போது வெளியில் நமக்கு ஒரு சப்போர்ட், நமக்கு கற்றுக் கொடுக்குறவங்க ரொம்ப முக்கியம். நம்ம மதத்தில் மட்டும்தான் தாய் தந்தையரை கடவுளை விட மேலான இடத்துல, மூன்றாவது இடத்துல குருவை வச்சிரு. அம்மா பெக்கரா, அப்பாட்ட கொடுக்குறா, அப்பா கொண்டு போய் கடவுள்கிட்ட ஒப்படைக்கல, குருக்கிட்ட ஒப்படைக்கிறான். குருவால் தான் கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். குருவினுடைய ஸ்தானம் அத்தனை பெரியது. அந்த குருவினுடைய ஸ்தானம் எத்தனை பெரியது அப்படின்னு சொல்கிற பாட்டை தான் பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த பாட்டை பாடின திருமூலர் ஆசையருமின் ஆசையருமின் ஈஸ்வரோடு ஆயினும் ஆசையருமின். சனத்குமாரர்னு பிரம்மாவோட புத்திரர்களில் ஒருத்தர். நீங்கள் இன்றைக்கெல்லாம் சிவன் கோயிலுக்கு போனால் தட்சிணாமூர்த்தி சன்னதின்னு ஒன்று, கல்லால மரத்துக்கு கீழே இப்படி உட்கார்ந்துருப்பார் சிவபெருமான். கீழே 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர் பிரம்ம புத்திரர்கள், பிரம்மாவோட பிள்ளைகள். சரத்குமாரர், சனத்குமாரர், சந்திரகுமாரர் அப்படின்லாம் அவங்களுக்கு பேர். அதில் சனத்குமாரர் அப்படிங்கிறவர் ஒரு பிரம்மஞானி. பிரம்மஞானின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பெரிது சிறிது இல்லாதவர், வலது இடது கடந்தவர். அவருக்கு ஓடும் பொன்னும் ஒன்று, ஓடும் பொன்னும் ஒக்க நோக்குவர். மிகப்பெரிய புண்ணியம் செய்தவனும் ஒன்று தான், மிகப்பெரிய பாவம் செய்தவனும் ஒன்று, சமமாக நினைக்கிறவர். ஏன்னா இதுக்கும் காரணம் இருக்குது, இதுக்கும் காரணம் இருக்குது. எல்லாம் நாம் பார்த்து வைக்கிறது, வச்சு எடுத்துக்கிறது. ஒன்றும் வெளியில் எதுவுமே இல்லை, எல்லாம் உள்ளுக்குள்ளாகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறத முழுதாக அறிந்தவன் பிரம்மஞானி. அவனை பார்க்கறதுக்கு சத்தியலோகத்துக்கு சிவபெருமானும் பார்வதியும் வராங்க. அவனுக்கு தான் எதுவுமே பெருசு இல்லையே, சிறுசு இல்லையே. பிரம்மா எழுந்து ஓடி போய் கைலாசவாசா, என் ஊருக்கு, என் இடத்துக்கு நீ வந்திருக்கியப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வரவேற்கிறார். நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தால் வரவேற்கிறது தானே நம்ம வழக்கம், பண்பாடு. அதுலேயும் சிவபெருமான் வீட்டுக்கு வந்திருக்கும் பொழுது பிரம்மா அப்படியே விழுந்தடிச்சு, சரஸ்வதியும் பிரம்மாவும். நம்ம சனத்குமாரர் இப்படியே உட்காந்துருக்கார், அமைதியாக உட்காந்துருக்கார். ஒரே ஆச்சரியம். சிவபெருமான் என்ன பண்ணுறார், இவங்க வரவேற்ற எல்லாம் பொருட்படுத்தலை. சனத்குமாரன் கிட்ட போய், சனத்குமாரா எப்படிப்பா இருக்க, சௌக்கியமா அப்படின்னு கேட்குறார். அதுக்கும் ஒன்றும் சொல்லலை, அமைதியாக இருக்கார். என்னப்பா சௌக்கியமானு கேட்டேன், பதில் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொன்னார். சௌக்கியமாக இருக்கேன் அப்படின்னா எப்போவோ நான் சௌக்கியம் இல்லாமல் இருந்திருக்கேன்னு ஒரு அர்த்தம் இருக்குல்ல. இன்னொன்று, என்னை பார்த்து சௌக்கியமானு கேட்கலாமா? சௌக்கியமானு யாரை பார்த்து கேட்போம்? அது எதிலிருந்து வந்தது? சௌக்கியம் இல்லாமல் போவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம சிலர் சொல்கிறோம்ல, எங்கே அந்த கேட்ட மாத்திரத்தில் அவன் என்னை படுத்துகிற பாடு, ஏதோ நீங்கள் கேட்குறீங்க ஒரு வார்த்தைக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிற விதத்திலே இருக்கேன் அப்படின்னும் போதே இல்லைங்கிறத சேர்த்து நம்ம கலந்து சொல்கிறவங்க தானே. இது என்னிடம் கேட்கிற கேள்வியே இல்லையே அப்படிங்கிறான். பரமேஸ்வரன் சர்வத்தை படைத்தவன், தன்னை படைத்தவன்கிட்ட அவன் பேசுகிறான். எப்படி பேசுகிறான்? சௌக்கியமானு கேட்கும்போது என்ன சொல்லணும்? இருக்கேன் அப்படின்னு அழகாக சொல்கிறத விட்டுட்டு எங்கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்குற அப்படின்னா. பார்வதிக்கு கோபம். இத்தினோண்டு பையன் அப்பாவும் அம்மாவும் விழுந்தடிச்சு வரவேற்கிறாங்க. கேட்ட கேள்விக்கு கொனஸ்டியாக பதில் சொல்கிறான். இவரும் நின்று மெனக்கட்டு பேசிக்கிட்டு இருக்கார். நீங்களே பேசிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டா. அதுக்கப்புறம் உன்னுடைய இந்த நிலையை பார்க்கும் பொழுது எனக்கு பிரம்மஞானிகள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு நீ பெரிய உதாரணமாக இருக்கிறாய். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இப்போ எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? எனக்கு ரொம்ப இப்போ நான் மகிழ்ச்சியில் இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன். உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் அப்படிங்கிறார். சிவபெருமான் தானாக முன் வந்து வரம் கேட்குறார். அவன் உட்காந்து தவம் பண்ணிகிட்டு இருக்கான் 100 வருஷம் 1000 வருஷம். சிவன் தோன்ற மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் நானாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சனத்குமாரன் சொன்னான்,
யாருக்கு வரமே தேவையில்லையோ அவங்ககிட்ட வந்து வரம் வேணும்னு கேட்குறீங்க. நான் அதை வாங்கி என்ன பண்ண போகிறேன்? அதை நான் வாங்கி என்ன பண்ண போகிறேன்? எனக்கு ஒரு குறையும் இல்லையே. குறைன்னு ஒன்று இருந்தால் அல்லவா வரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வேணும். தேவைன்னு ஒன்று இருந்தால் அல்லவா எனக்கு அது வேணும் அப்படின்னா சொல்லிட்டு இப்போ அடுத்தது தான் நீங்கள் ரொம்ப கவனிக்கணும், ரொம்ப நுட்பமாக. இப்படி நீங்கள் கேட்டு நான் மறுக்க போய் உங்களுக்கு குறை வந்து விட்டது. இப்போ நான் வேண்டான்ட்டேன்ல, இப்போ உங்களுக்கு அடடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு குறை வந்து விட்டது. ஒரு பிரம்மஞானியால் யாருக்கும் எந்த குறைவும் ஏற்படக்கூடாது. அதனால் உங்களுக்கு வரம் வேண்டுமானால் கேளுங்கள், நான் தருகிறேன். ஏன்னா உங்களுக்கு குறை வந்தாச்சு, அதை போக்கணும். உங்களுக்கு வர வேண்டுமானால் கேளுங்கள், நான் தருகிறேன் அப்படின்னா அதுக்கு தானடா வந்திருக்கேன். சிவபெருமான் வந்திருக்கிறதே அதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார், நீ என் மகனாக வந்து பிறக்க வேண்டும். சனத்குமாரருடைய அவதாரம் தான் முருகன். இந்த இடத்துல அந்த ஈசனோடாயினும் ஆசை அருமினுக்கு இதை விட யார் உதாரணம் சொல்ல முடியும்? சிவபெருமானே வரம் தந்து கொடுக்குறேன்னு சொல்லும் பொழுது ஆசை அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் காரணம். இறைவன் மேல் கூட பற்றற்ற பற்று, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்படின்னு வள்ளுவர் இதுக்கு சர்டிஃபிகேட் அப்பவே கொடுத்துட்டு போயிட்டார். இந்த சித்த புருஷருக்கு என் மேலே ரொம்ப பெரிய கருணை. ஏற்கனவே ஒரு முறை வந்திருக்கேன், இப்போ இந்த முறையும் எனக்கு கூப்பிட்டு எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அவருடைய அருளுக்கு, அதற்கு வாய்ப்பளித்த அமைப்புக்கு, திரு செழியன் அவர்களுக்கு, திரு வெங்கடேசன் அவர்களுக்கு, உங்களை அவ்வளவு பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொண்டு விடைபெற்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நீங்க எப்பவுமே ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் தான் போடுவீங்களா? யா. அப்படி அந்த ஒயிட் ஷர்ட்ல என்னதான் இருக்கு? வெரைட்டிஸ் பேபி. ஒயிட்ல வெரைட்டியா? ஆமா. ஆபீஸ் யூஸ்க்கு ராம்ராஜ் எவர்வின் விங்கிள் ஃப்ரீ ஒயிட் ஷர்ட், எமர்ஜென்சி மீட்டிங்க்கு நான் அயன் நானோ ஒயிட் ஷர்ட், ஃபன் பண்ண ஃப்ளெக்ஸி காட்டன், கூலா காட்டன் லெனன். இப்படி ஒயிட்ல என்னென்ன வெரைட்டிஸ் ராம்ராஜ்ல இருக்கோ அதெல்லாமே என்கிட்டயும் இருக்கு. ஒயிட்ல வெரைட்டி அதுதான் ராம்ராஜ் இது ஸ்பெஷாலிட்டி. சார் கிட்ட இல்லாத இன்னொரு ஸ்பெஷல் வெரைட்டி, ராம்ராஜ் லக்ஸா ஒயிட் ஷர்ட். Ramraj white shirts, ₹995 only.